Hello friends, welcome back to mistakesmakesme. This is Sathish. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th சாப்டர்ல இருக்கிற பைதான் casting அப்படின்ற இத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பைதான் சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இந்த டாபிக்ல நம்ம பொதுவா 3 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஒரு வேரியபிள்ல பைதான் டேட்டா டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம். ஓகேவா? மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். சோ அந்த இடத்துல நம்ம வந்து பைதான் castingன்ற மெத்தட வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து இன்டீஜர் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது இன்டீஜர் நம்பர் யூஸ் பண்றீங்க. பட் ஃப்ளோட்னு நீங்க டேட்டா டைப்ல நீங்க வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால பண்ண முடியும். ஃப்ளோட்டும் இன்டீஜர் வேற. இப்போ ஃப்ளோட்னு கீவேர்டு கொடுத்துட்டு இன்டீஜர் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்காது, அவுட்புட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் அந்த மாதிரி கிடையாது. உங்களால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களால அவுட்புட் கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா வாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட போட்டு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகேவா? பக்கத்துல அந்த பெல் ஐக்கானும் கிளிக் வாங்க அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்டீஜருக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இன்டீஜர்னு சொல்லி கொடுக்குறேன். கீவேர்டு இன்டீஜர்னு கொடுத்துட்டு 1ன்னு கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்துட்டு இன்டீஜர் நான் கரெக்டான வேல்யூவை வந்து நான் ஒன்று செட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். பிரிண்ட் பண்ண சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. பிரிண்ட் ஆயிருச்சு 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது அதே மாதிரி எக்ஸ்ன்னு அதே வேரியபிள் எடுத்துக்கிறேன். பட் இந்த தடவை வந்து இன்டீஜர் கீவேர்டு மட்டும் கொடுக்குறேன். பட் 2.8 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டுக்கான ஒரு நம்பரை வந்து நான் இதுல வந்து டைப் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுங்க அதை. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 2ன்னு மட்டும் தான் வரும். ஓகேவா? அது எதனால அப்படின்னா இப்போ வந்து இன்டீஜர்ல இருந்து நம்ம ஃப்ளோட்டுக்கான கேஸ்டிங் பண்ண முடியும். டைப் கன்வர்ஷன்ல நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளோட்ல இருந்து இன்டீஜர் வந்து கேஸ்டிங் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நார்மலா நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா இன்டீஜர் ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி பார்த்திருப்போம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம், காம்ப்ளெக்ஸ் பதிலா என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்டீஜர் டு இன்டீஜர் டு வந்து இன்டீஜர், அதாவது இது இன்டீஜர் கீவேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்டீஜர் நம்பர் கொடுத்துட்டேன். இன்டீஜர் கீவேர்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃப்ளோட்டுக்கான ஒரு நம்பரை கொடுத்து அவுட்புட் வர வச்சுட்டேன். அதுல இருந்து இப்போ 2.8 அப்படின்னா அதுல இருந்து வந்து கம்மியான வேல்யூ வந்து ரவுண்ட் அவுட் பண்ணிரும். ஓகேவா? இன்டீஜர்ல இருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் வாங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு நான் சொல்லிட்டு இன்டீஜர்னு கீவேர்டு கொடுத்துக்கிறேன். பட் இந்த இதில் கொட்டேஷன் மார்க்கை கொடுத்துருவோம். ஏன்னா ஸ்ட்ரிங் எப்பவுமே நம்ம வந்து கொட்டேஷன் மார்க்ல தானே நம்ம போடுவோம். ஸோ இப்போ இன்டீஜருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இன்டீஜருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் நான் வந்து கேஸ்டிங் பண்றேன். அப்படின்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல கொட்டேஷன் மார்க் கண்டிப்பா இருக்கும். இப்போ வந்து நான் 7 அப்படின்றே கொடுத்துக்கிறேன். பண்ண சொல்றேன். அவுட்புட் வருதான்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பட் இந்த இடத்துல நீங்க கொட்டேஷன் மார்க் கொடுக்காம கொடுத்தீங்க அப்படின்னா இன்டீஜர் டு இன்டீஜர் அந்த கேஸ்டிங் தான் வரும். இன்டீஜர் டு ஸ்ட்ரிங் கேஸ்டிங் வந்து உங்களால பண்ண முடியாது. அந்த கொட்டேஷன் மார்க் கொடுத்தா மட்டும் தான் இன்டீஜர் டு ஸ்ட்ரிங் கேஸ்டிங் வந்து உங்களால பண்ண முடியும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஃப்ளோட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டுக்கான கீவேர்டு கொடுத்துட்றேன். கீவேர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு இது இன்டீஜர் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் வர வைக்கிறேன். பாருங்க அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. 1.0ன்னு வருது. இந்த இடத்துல நான் வந்து இன்டீஜர் நம்பரை கொடுத்துருக்கேன். பட் கீவேர்டு வந்து ஃப்ளோட்டா கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த இடத்துல கீவேர்டு என்ன கொடுக்குறோமோ ஸோ அதுவா தான் நம்ம மாற்ற போறோம். அந்த மாதிரி தான் அவுட்புட்டும் வரும். ஓகேவா? இப்போ அடுத்து ஒய் ஈக்குவல்ட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். ஒய் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டுக்கான கீவேர்டை கொடுத்துட்டு 2.8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே கொடுக்கு. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணோம்னா 2.8 அப்படின்னு ஃப்ளோட்டுக்கானதே வந்துருச்சு. ஓகேவா? ஃப்ளோட் டு ஃப்ளோட் கேஸ்டிங் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ இசட்னு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃப்ளோட்டும் கீவேர்டு கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஒரு கொட்டேஷன் மார்க்ல இப்போ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண போறோம். அதனால கொட்டேஷன் மார்க் ஒரு 67 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா 67.0 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டோட டைப்ல வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து ஃபைனலா நம்ம ஸ்ட்ரிங்குக்கான ஒரு 3 எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறோம். str அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டை கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் வந்து கேஸ்டிங் பண்ண போறோம். ஸோ அதனால கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு ஒரு சம் நம்பர் இப்போ ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரிங்னால என்னது ஒரு ஆல்பபெட்டிக்கு வர்றது. ஓகேவா? ABCD இல்லைன்னா ஏதோ ஒரு நேம் சதீஷ் அந்த மாதிரி யூஸ் பண்றது. சம் நேம் லெட்டர்ஸ் வரும். ஓகேவா? கரெக்டா? ஸ்ட்ரிங்னாவே லெட்டர்ஸ் தான். அப்படின்றப்ப நான் ஒரு லெட்டரையும் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு நம்பரையும் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு அவுட்புட் வருதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் S1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு வரும் அவுட்புட் கண்டிப்பா. S1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருச்சா? ஓகே. அண்ட் தென் வந்து இப்போ நான் y ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். str கீவேர்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்டிஜர் நம்பர் ஏதோ ஒன்று ஒரு 9 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓ சாரி, இந்த இடத்துல நான் மைனஸ் தெரியாம கொடுத்துட்டேன், கவனிக்காம. y ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு str கீவேர்டு கொடுத்தாச்சு. தென் ஒரு அதே 9 வச்சுப்போம். இப்போ 9 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருச்சு. ஓகேவா? ஸ்ட்ரிங்ன்றது அதாவது str அப்படின்னாலும் லேட்டஸ்ட், ஸ்ட்ரிங்னாலும் லேட்டஸ்ட் தான். ஸோ ஸ்ட்ரிங்குக்கான கீவேர்டை கொடுத்துட்டு நான் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன். அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்ல தான் வருது. ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ z ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். str கீவேர்டு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து ஃப்ளோட்ல இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 7.15 கொடுத்துப்போம். இங்க பாத்தீங்கன்னா 7.5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ளோட்லேயே வந்துருச்சு ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க சிம்பிள். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நான் ஓவராலா ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம பைத்தான் கேஸ்டிங்ல 3 இது பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்டீஜர் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஃப்ளோட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். கேஸ்டிங்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கேஸ்டிங்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்ட்ரிங்ல இருந்து நம்மளால வந்து இன்டீஜருக்கு மாற்ற முடியும். அதை பைத்தான் கன்வர்ஷன் நம்ம டைப் கன்வர்ஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? ஸோ இப்போ இன்டீஜர்ல இருந்து ஃப்ளோட்டுக்கு மாற்ற முடியும். பட் கீவேர்டு வந்து இன்டீஜர் தான் கொடுப்பேன். பட் நம்பர்ஸ்ல கொடுக்குறப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுக்கறது வந்து நான் வந்து ஃப்ளோட் நம்பராகவோ அல்லது இன்டீஜர் ஸ்ட்ரிங் நம்பராகவோ கொடுக்கலாம். கொடுத்தோம்னா இது வந்து கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு எக்ஸ் வேரியபிள் இருக்கு, அதுல வந்து நான் ஒரு டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு தான் இந்த பைத்தான் கேஸ்டிங் அப்படின்ற ஒரு சாப்டர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் as well as அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க மறந்துடாம. ஃபைல் கொடுத்து சேவஸ் கொடுத்து கேஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு .py. ஓகே கொடுத்தாச்சு, சேவ் கொடுத்தாச்சு. ஸோ பைத்தான் கத்துக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ, அதுக்கப்புறம் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ பியூட்டிஃபுல் டே. தேங்க்யூ.